அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் முழுவதும் தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் விடுத்த அதிரடி உத்தரவு. குவைத் முழுவதும் பாதுகாப்பு தீவிரம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் விமானியின் பதற வைக்கும் செயல், துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் மதுபானங்கள் பறிமுதல். அடுத்து 20 ஃபார்மசிகளுக்கு சீல் வைத்த சுகாதார அமைச்சகம். அடுத்து வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த உள்துறை அமைச்சகம். 192 பேர் கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் விமான நிலையத்தில் ஒரு பைலட் மற்றும் ஒரு டாக்டர் கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்குன்னா, குவைத் விமான நிலையத்தில் பணியாற்றிய மருத்துவரின் பேகேஜில் 64 துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருத்துவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் இதில் இன்னொரு நபர் கூட்டாளியாக உள்ளது தெரிய வந்துள்ளது. இதில் இரண்டாவது கூட்டாளியான விமான பைலட்டின் வீட்டை சோதனை செய்தபோது 500 துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் 87 மது பாட்டில்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் அவனது வீட்டில் பதுக்க வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபாவின் உத்தரவின் பேரில் விமான பைலட் மற்றும் டாக்டர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களா, இந்த 2 பேர் தாங்க. பொறுப்பான மற்றும் உயர் பதவியில் உள்ளவர்களே இது போன்ற செயல்களை செய்தால் சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப்படும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க வீடியோ கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் நார்மல் மெசேஜ் இப்படி எந்த வழியிலாவது உங்களுடைய சிவிலிட்டி டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் யாராவது கேட்டால் கொடுக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் மீண்டும் ஒரு முறை எச்சரித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகை வெளியான தகவல்படி ஒரு குவைத்தி குடிமகனிடம் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு வீடியோ காலில் தோன்றிய நபர் ஒருவர் குவைத்தின் சிவிலிட்டி தகவலை தருமாறு கேட்டுள்ளான். சுதாரித்துக் கொண்ட குவைத்தி இது ஒரு ஃபேக் கால் என புரிந்து கொண்டு அந்த நபரிடம் எந்த ஒரு தகவலையும் கொடுக்கவில்லை. அதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்க, பல சம்பவங்கள் குவைத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரியான திருடர்களிடமிருந்து பணத்தை இழந்த வெளிநாட்டவர்கள் பல பேர் இருக்காங்க. அதனால வீடியோ கால் மூலமாகவோ நார்மல் கால் மூலமாகவோ யாராவது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் சிவிலிட்டி நம்பர் ஏதாவது கேட்டால் கொடுக்காதீங்க. அதிக எச்சரிக்கையாக இருங்க. இது போன்ற ஃபேக் கால்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், சட்டவிரோதமாக மருந்துகளை விற்பனை செய்து வந்த 20 ஃபார்மசிகளை குவைத்துறை தொழில்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சகம் இணைந்து நடத்திய ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு இதுபோன்ற செக்கிங்கில் சுமார் 60 ஃபார்மசிகளுக்கு சுகாதார அமைச்சகம் சீல் வைத்தது. அதன் பிறகு இப்போ மீண்டும் 20 ஃபார்மசிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் சுகாதார அமைச்சர் அகமது அல்வதி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் சமீப நாட்களாகவே பல்வேறு இடங்களில் இல்லீகலான சம்பவங்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபாவின் அதிரடியான உத்தரவின் பேரில் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது. நேற்று பார்த்தீங்கன்னா ஜஹரா, ஜலிப், ஷேக் மஹபுல்லா, குரேன், அஹமதி மற்றும் ஃபாஹில் நடைபெற்ற செக்கிங்கில் 192 வெளிநாட்டவர்கள் ரெசிடென்சி சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த செக்கிங் தொடரும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்பாளுங்க எந்த விசாவில் குவைத்துக்கு நீங்கள் வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. விசா எக்ஸ்பைரி ஆன நிலையிலோ அல்லது மற்ற கம்பெனிகள் வேலை செய்யும் போதோ நீங்கள் பிடிபட்டால் அவ்வளோதான், ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதன் பிறகு உங்களால் குவைத்துக்கு மீண்டும் வரவே முடியாது. அதனால் குவைத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடந்தால் மட்டுமே நம்ம குவைத்தில் நிரந்தரமாக வாழ முடியும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 22,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 18,700 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,700 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 82 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 401 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 629 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.